பண்ணிடுவாளோ? அப்போ நான் ஜேம்ஸ் பாண்ட் கிட்ட போட்ட சவால்ல தோத்துருவேனா? கணபதி கைவிட்டுறாதப்பா. என்னால பண்ண முடியாது, நீயே பண்ணு. என்னக்கா நீங்க? சரி, உங்க வார்த்தை என்னால மீற முடியாது. நானே பூஜை பண்றேன். ஆனா நீங்க எங்கேயும் போக கூடாது. என் பக்கத்துல இங்கே தான் இருக்கணும். ஆ? எடுத்துக்கோங்கக்கா. அக்கா, அக்கா, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். ஒரு வாய் சாப்பிட்டு போங்கக்கா. எனக்கு வேண்டாம், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. என்னக்கா இது? பூஜையெல்லாம் பண்ணிட்டு இப்படி சாப்பிடாம போக கூடாது. நீங்க வேற எதுவும் வேணாம். கொழுக்கட்டை, வடை, சுண்டல், பாயசம்னு கொஞ்சம் பிரசாதமா சாப்பிட்டு போங்க. பட்டம்மா. அம்மா, ஏன் நிக்கிறீங்க? போய் எடுத்து வைங்க, போங்க. சரிங்கம்மா, வாங்க. சுந்தரம், அம்மா, நீ சாப்பிட்டு போ. என்ன ஆதிச்சாரிய பாக்குறா? அக்கா, உட்காருங்கக்கா. முதல்ல உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க மாமா. உட்காருங்க, உட்காருங்கக்கா. மாமா, நீங்களும் உட்காருங்க. அக்காவே உட்காந்துட்டாங்க, அப்புறம் என்ன? உட்காருங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. வீட்டுல பிள்ளையாரெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டீங்களா? ஆமாப்பா, இப்பதான் சாமி கும்பிட்டோம். ரொம்ப சந்தோஷம் ஆதி. நீங்க சாமி கும்பிட்டீங்களாப்பா? ஆச்சு, இப்பதான் கும்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டோம். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா, உண்மையை சொல்லுங்க, நிஜமா அம்மா சாப்பிட்டாங்களா? அது அது வந்து அது ஆதி, அது ஹலோ ஆதி. ஆதி, என்னாச்சு மாமா? அம்மா சாப்பிடலையா? நான் மட்டும் எப்படி இங்க சாப்பிடுறது? இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு கிடைக்காத
எனக்கு கொடுக்காத மரியாதையையும் அங்கீகாரத்தையும் அக்கா எனக்காக முதல் முறையா விட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட அடுத்த வாரிசு நான் தான்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. இனிமே எனக்கு ஏர்முகம்தான் மாமா. உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபீல் பண்ணிட்டு இருக்காளோ? அதெல்லாம் நல்லது இல்லையே. உங்க மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது மாமா. வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து எனக்கு தைரியமும் ஆறுதலும் சொல்லிட்டு இருந்த நீங்களே இப்படி வேதனைப்பட்ட நான் என்ன பண்றது சொல்லுங்க? நான் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை இவ்ளோ நாளா வெளியில காட்டாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்ப நல்லா புரியுது மாமா. என்னோட நம்பிக்கையும் தைரியமும் நீங்க தான் மாமா. நீங்க இப்படி இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. பொதுவா எல்லாருக்குமே அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு என் அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு இருக்கிற வைராகியம் அவனுக்கும் இருக்கும்ல. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியை நம்பி 15 கம்பெனிகள் இருக்கு. அதுல வேலை பார்க்கிற பல ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்கு. நீ அவங்கள நினைச்சு பாரு. நீ இப்படி இருந்தேன்னா உன்னை தெய்வமா நம்பிக்கிட்டு இருக்கிற தொழிலாளர்களோட நிலைமை என்ன ஆகுறது? வாழ்க்கையில எது நடந்தாலும் எதை இழந்தாலும் எதுக்கும் கலங்காம கம்பீரமா நிக்கிற அயான் லேடி தான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. அழகாக்கிலா, இனிமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதுக்கும் நீ கலங்க கூடாது. உன் கண்ல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நீ ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி, ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி தான். அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஆதியை நினைச்சு நீ ஃபீல் பண்றது எனக்கு தெரியும் அகிலா. அதனாலதான் நீ பூஜை கூட பண்ணல, சாப்பிடாம கூட எழுந்து போன. ஆதியும் உன் ஞாபகமா தான் இருக்கான். நீ டைனிங் டேபிள்ல இருந்து எழுந்து போகும்போது கரெக்டா ஆதி ஃபோன் பண்ணி அம்மா சாப்பிட்டாங்களான்னு கேட்டா. ஆதி இப்போ 2வது முறையா எனக்கு ஃபோன் பண்ணா. இதுக்கு முதல்ல ஒரு தடவை வீடு பார்த்து பால் காய்ச்சிட்டு தான் ஃபோன் பண்ணா.
எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா. சந்தோஷமா போயிட்டு வெற்றியோட வாங்க. ஈவினிங் நான் வந்ததும் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம். நீ ரெடி ஆகிரு. எங்க மாமா போறோம்? எங்கேயாவது போகலாம். ஈவினிங் வந்ததும் பார்த்துக்கலாம். சரி, நான் வரட்டுமா? சரி மாமா, போயிட்டு வா. எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஷூரிட்டி இல்லாம ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். ஆதியோட திறமைக்கு தான் இது கிடைச்சிருக்கு. அவன் பிசினஸ்ல கெட்டிக்காரன், எதையும் சாதிப்பான். சரி கஜேந்திரன், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க போங்க. சரிங்கம்மா. சந்தோஷத்துல இருக்கேன். என் சந்தோஷத்தை உனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. உங்க குரல்ல இருக்கிற சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் பார்த்தா அங்க ஏதோ சிறப்பான சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கு. சிறப்பான சம்பவம் மட்டும் இல்ல, அந்த சம்பவம் ரொம்ப சிறப்பாவே நடந்திருக்கு. நந்தினி, 25 வருஷமா இந்த வீட்ல நம்பர் 2வா இருந்தனா நம்பர் 1ஆ வர்றதுக்கு பிள்ளையார் சுழிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். என்னாண்டி சொல்றீங்க? ஆதி வீட்டை விட்டு போன சோகத்துல அகிலா சோக கீதம் பாடிக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாட வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவ கரெக்ட் தான், நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல அகிலாவுக்கு எதிராக ஆதி எப்படி நம்ம நிறுத்த முடியும்? சொந்தமா தொழில் தொடங்கறதுக்காக அகிலாண்டேஸ்வரி கொடுத்த சூரிட்டிய வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச ஆதிக்கு இப்ப சூரிட்டி கேட்காத ஆதியோட திறமைய மட்டுமே நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆள் வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? என்கிட்ட சொல்லாமலே பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்ட போல இருக்கே. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நான் முன்னாடியே பிளான் பண்ணதை உங்ககிட்ட சொல்லல. நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற அந்த இன்வெஸ்டருடைய பேரு ஷர்பரா. இன்னைக்கு ஆதி போட போற கையெழுத்துல ஆதி அகிலாண்டேஸ்வரி அவங்க 2 பேருடைய தலையெழுத்தும் மாற போகுது. நான் மாத்தி எழுத போறேன். ரொம்ப சந்தோஷம் நந்தினி. இனிமே நம்ம காட்டுல மழைதான் போ. ஓகே ஆண்டி. அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களை கால் பண்றேன். ஓகே நந்தினி, நான் வச்சுறேன். ஓகே. நல்ல பிளானா தான் இருக்கு. அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். நல்ல நேரம் முடிய போது நீங்க சீக்கிரம் சைன் பண்ணுங்க. இந்த பிசினஸ்ல நம்பர் 1ஆ இருக்கிறது எந்த கம்பெனி தெரியுமா? என் அம்மாவோட கம்பெனி. 6 மாசத்துல நான் உங்க கம்பெனியை ஜெயிச்சு உங்க கம்பெனியை நம்பர் 1 ஆக்கி காட்டணுமா? நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. உங்களை நான் மோட்டிவேட் பண்றதுக்காக தான். சார் ப்ளீஸ். சும்மா சமாளிக்காதீங்க. என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக நீங்க இந்த கண்டிஷன் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. உங்களை யாரும் மோட்டிவேட் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன யாரும் மோட்டிவேட் பண்ணல. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு டவுட்? டவுட்லாம் இல்ல. இல்லையான்னு தெரியலையே. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது மட்டும்தான் பாக்கி. அதுவும் இன்னைக்கே முடிஞ்சிரும்னு மாமா சொன்னாரு. ஆனா மாமா இன்னும் வர காணுமே. மாமா, என்னாச்சு மாமா? அக்ரிமெண்ட் நல்லபடியா சைன் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் சைன் பண்ணல. என்னாச்சு மாமா? கடைசி நேரத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து பின்வாங்கிட்டாங்களா? அவங்க பின்வாங்கல. இப்போ என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ண தயாரா தான் இருக்காங்க. நான் தான் டீல் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவங்க தயாரா இருந்தும் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா அதுக்கு சரியான காரணம் இருக்கும்.
அது என்ன காரணம் மாமா? வீட்டை விட்டு வரும்போது நீங்க அம்மாவை விட்டு விலகி போறீங்களோன்னு என் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனா இப்ப நீங்க எடுத்துட்டு வந்த முடிவால என் மனசுல இருந்த அந்த வருத்தம் போயிடுச்சு மாமா. நான் சந்தோஷமா இருக்கேன். என்னதான் நீங்க அம்மாவை விட்டு விலகி வந்திருந்தாலும் அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையல மாமா. என்னாச்சு மாமா? தூக்கி எரிஞ்சிருக்கா. ஆதிய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற ஆதி என் மனசு புரிஞ்சு நடந்திருந்தா எவ்ளோ நல்லா இருந்திருக்கும். அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட என் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் யோசிக்கிற ஆதி முக்கியமான ஒரு விஷயத்துல அதை யோசிக்கவே இல்லையே. இப்போ எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற பிரிவு ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தினால ஏற்பட்டிருக்கே தவிர வெறுப்புனால கிடையாது. நீர் அடிச்சு நீர் விலகாது. நானும் அவனும் ஒண்ணுதான். அத புரிஞ்சுக்கோ. நீ போயும் போயும் நாகபுரி வம்சத்துல இருந்து வந்த நீயே உன் குடும்பத்துக்காக என்ன பழி வாங்கணும் துடிச்சிட்டு இருக்கியே. ஆதிக்கடவுர் வம்சத்துல இருக்கிற என் மகன் அவன் குடும்பத்துக்கு எதிரா நிப்பானா? என்ன இப்ப பலமான யோசனையில இருக்கா? ஒருவேளை நந்தினி பிளான மோப்பம் பிடிச்சிருப்பாளோ? இதுக்கும் அகிலா கிட்ட போய் பேச்சு கொடுத்து பாப்போம். அவ நந்தினி பிளான மோப்பம் பிடிச்சிருந்தா நந்தினியை உஷார் பண்ணலாம்ல. அக்கா, ஆனா எனக்கு அதுக்கு மேலையும் அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற வரைக்கும் தெரியும். என்ன சொல்றா இவ? ஓஹோ, அகிலா எனக்கு பதில் சொல்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஆதிய பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்போம். என்னக்கா சொல்றீங்க? ஆதி இந்த வீட்டை விட்டு போனாலும் இன்னும் அவன் உடம்புல இந்த அகிலாண்டேஸ்வரியோட ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நிரூபிச்சிட்டான். எனக்கு கவலையா இருக்கு. கவலையா இருக்கா? ஆதி இந்த வீட்ல இருக்கும்போதே அவனுக்காக நான் கொடுத்த ஷூரிட்டியை ஏத்துக்கல. தனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட தூக்கி போட்டவன் இப்போ ஏன் மூலமா ஏதாவது ஏற்பாடு செஞ்சாலும் அவன் அதை ஏத்துக்க மாட்டான். தெரியாம செஞ்சாலும் பின்னால தெரிஞ்சிருச்சுன்னா அவன் தூக்கி போட்டுருவான். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசி யோசி.
எந்த பிளான் போட்டாலும் ரிவர்ஸ் ஆகுது. இவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆதி அம்மாவுக்காக கிடைச்ச வாய்ப்பை தூக்கி போட்டு இருக்கா. அகிலாவோ ஆதியோட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அம்மாவும் மகனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு இருக்காங்களே. கடவுள் தான் இவங்களை சீக்கிரம் ஒண்ணு சேர்க்கணும். ஓய், என்ன ஒரு மாதிரி இருக்கு. அதனால நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இரு. நான் இன்டர்வியூ போயிட்டு வரட்டுமா? சரி, எனக்கு வேலை கிடைக்கணும்னு விஷ் பண்ண. உங்க சந்தோஷம் தான் மாமா என்னோட சந்தோஷம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ம். நீங்க எதுக்கு சார் இங்க? நானும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஏங்க ஷாக் ஆகுறீங்க? உங்க எல்லாரும் மாதிரியும் நானும் வேலை தேடி தான் வந்திருக்கேன். நீங்க போய் உட்காருங்க. ஓகே சார். இப்ப இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் பேர் கொடுத்துட்டீங்களா? சார், நான் இன்னும் கொடுக்கல. சார் நீங்களா? நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? மை காட், இதோ வந்துடுறேன் சார். ஓகே. முக்கியமான விஷயமா? இன்டர்வியூ ஆரம்பிக்க போற நேரத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆமா, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? வெளியில இன்டர்வியூக்கு இவர் வந்திருக்காரு சார். என்ன சொல்றீங்க செல்வம்? நம்ம இன்டர்வியூக்கு ஆதி சார் வந்திருக்காரா? ஆமா சார். நல்லா பாத்தீங்களா? நீங்க பார்த்தது ஆதி சார் தானா? நான் இப்ப அவர்கிட்ட பேசிட்டு தான் சார் வர்றேன். அவர் தான் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நோ டவுட் சார். சரி, வாங்க போலாம். ஓகே சார். சார், உங்க பாதை எங்க ஆபீஸ்ல படாதான்னு எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன சார் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க சார், உள்ள வாங்க. இல்ல, இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்றேன். நீங்க போய் ஆரம்பிங்க சார். சார், நீங்க வெளில வெயிட் பண்றீங்கன்னு சொன்னதும் என்னால உள்ள உட்காரவே முடியல சார். உங்களை இங்க உட்கார வச்சுட்டு என்னால எப்படி சார் உள்ள இன்டர்வியூ பண்ண முடியும்? ப்ளீஸ் சார், வாங்க, உள்ள வாங்க ப்ளீஸ். இல்ல சார், பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நீங்க போங்க சார். ப்ளீஸ் சார், எனக்காக கொஞ்சம் உள்ள வாங்க ப்ளீஸ் சார். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், ரெக்வஸ்டா எடுத்துக்கங்க. வாங்க சார், வந்து சீட்ல உட்காருங்க. ப்ளீஸ் சார், வாங்க உட்காருங்க. இல்ல, அது உங்க சேர். நீங்க அங்க உட்காருங்க. நான் இப்படி உட்காந்துக்கிறேன். நீங்க உங்க இன்டர்வியூ கண்டினியூ பண்ணுங்க. சார், சரிங்க சார். ஓகே செல்வம் சார், நீங்க போய் இன்டர்வியூக்கு ஒருத்தர் வர சொல்லுங்க. ஓகே சார். ம். சார், உட்காருங்க. தேங்க்யூ. மகாராணி மாதிரி
மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. எனக்கு நான் காஃபி கொண்டு வரணும். அக்கா, காஃபி கேட்டீங்களே? காஃபி குடிங்கக்கா, ஆறட போகுது. ஒரு காஃபியை கூட நிம்மதியா குடிக்க விடாம அதை அடிக்கட்டும்க்கா. நீங்க முதல்ல காஃபி குடிங்க. கஜேந்திரன் கால் பண்றாரு. அவசியம் இல்லாம அவர் ஃபோன் பண்ண மாட்டாரு. சொல்லுங்க கஜேந்திரன். வணக்கம்மா. வணக்கம். நீங்க தான் யார் ஒருத்தரும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது. நீங்க எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அகிலாவோட இந்த வீராப்பு குறையாம பாத்துக்கணும். இவளுக்கு ஆதிய பத்தி அப்டேட் கொடுக்குற அந்த கஜேந்திரனை முதல்ல வெளுக்கிறேன். அப்பா என்ன பசிக்குதுப்பா. ஜானகி, வரேங்க. ஜானகி, என்னங்க டிஃபன் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு ஜானகி ஜானகின்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இதுல எவ்வளவு கோடு போட்டிருக்கான்னு எண்ணி சொல்லு. புடி. ஏங்க வெளியே கிளம்பணும், டிஃபன் எடுத்து வைன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இந்த கோட்டை கோடு போட்டு வச்சிருக்கீங்க? என்னங்க இதெல்லாம்? அததான் நானும் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏங்க இட்லி வேகல, மாவா இருக்கு, கல்லு மாதிரி இருக்குன்னா நீங்க கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இட்லி பாருங்க, பூ மாதிரி வாசமா இருக்கு. சந்தோஷமா சாப்பிடறத விட்டுட்டு இப்படி பிரச்சனை பண்றீங்களே. நான் பிரச்சனை பண்றேனா? நான் பிரச்சனை பண்றேன். அமிர்தமே இருந்தாலும் தினம் தினம் அதையே சாப்பிட்டுக்கிட்டு தான் வெறுப்புல தான் கொண்டு போய் முடியும். தினம் தினம் இதையே அவிச்சு கொட்டுறியே, என் நாக்கு என்னத்துக்கு ஆகும்? அம்மா யாரு? பார்வதி, ஏமா வாசலே நின்னுட்ட? வாமா உள்ள. உள்ள வாமா. டிஃபனா? ஆமா, பால் பணியாரனா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இவளிட்ட சொல்லி வை. ஆமா, நேத்து ராத்திரி என்ன டிஃபனு? அடை பண்ணி கொடுத்தேன். அட, அப்புறம் நேத்துக்கு காலையில என்ன டிஃபன் பண்ண? ஆப்பமும் தேங்காய் பாலும். அதுக்கு முத நாள் ராத்திரிமா? ஆனியன் ரவா தோசை. ஐயோ ஐயோ, ஏன் பார்வதி இந்த குண்டா இவ்வளோண்டுக்கு அப்படியே முடுக்கு முடுக்குன்னு வேக வச்சு எடுப்பாங்களே இட்லி, இட்லின்னு அதுக்கு பேரு. அதெல்லாம் செஞ்சிருக்கியா? கடைசியா எப்ப செஞ்சிருக்க? இங்கிலீஷ்னாலே அலர்ஜி. இங்கிலீஷ் படம் போஸ்டர் பார்த்தாலே பயந்து ஓடிடுவாரு. அவர் இங்கிலீஷ் படிக்க பயந்துகிட்டு தான் பள்ளிக்கூட பக்கமே வர மாட்டேன்ட்டாரு. ஆனா நான் இங்கிலீஷ்ல நல்ல மார்க் வாங்குவேன். அப்படியா? எத்தனை மார்க் வாங்குனீங்க? நான் 10th எக்ஸாம்ல இங்கிலீஷ்ல 33 மார்க். தெரியுமா? ஓ, 33 மார்க்கா? ஆமா பார்வதி, இங்கிலீஷ்ல நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். சூப்பர்மா. கொஞ்சம் இரு பார்வதி, பணியாரத்தை எடுத்து வச்சுட்டு பாத்திரம் குடுக்கறேன். இருக்கட்டும்மா, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். வரேன். நான் பேசின இங்கிலீஷ பார்த்து பார்வதி பயந்துட்டா போல இருக்கு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னா சும்மாவா? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. அகிலாண்டேஸ்வரிக்கு நேரங்காலம் இப்ப அவ்வளவு நல்லா இல்ல. இத்தனை நாளா அகிலாண்டேஸ்வரிக்கு துணையா இருந்த நல்ல சக்திகள் இப்ப அவங்கள விட்டு விலகி தூரமா போயிடுச்சு. அதுதான் எங்களுக்கு தெரியும். அகிலாண்டேஸ்வரி இப்ப ஒரு தீய சக்தியோட பிடியில இருக்காங்க. இனி அவங்களுக்கு கெட்ட நேரம்தான். ஆண்டி, நம்பூதிரி தீய சக்தின்னு சொன்னது உங்களதான். அகிலாவுக்கு தான் நான் தீய சக்தி, உனக்கு நல்ல சக்தி தான். பேசாம இரு. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? என்னோட வளர்ச்சிய பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுவும் கரெக்ட் தான். அவ அப்படியே படுக்கையில கோமால கிடக்கணும்.
நான் அந்த வீட்டு மாடிப்படியில அகிலா மாதிரி கெத்தா நடந்து வரணும். சோஃபால கம்பீரமா கால் மேல கால் போட்டு உட்காரணும். அந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா இந்த ஆதிக்கடவுர் வனஜா வரணும். அதுக்காக தான் இத வாங்கிக்கோங்க. என்ன ஆண்டி, ஓகே தானே? இந்த விஷத்தை கொண்டு போய் கலந்து கொடுத்துடலாம். என்ன அங்கேயே நின்னு லுக்கு கிராஸ் பண்ணி வருவல்ல, வா. ஐயோ, நான் நந்தினி கூட வந்து இறங்கினதை பார்த்திருப்பானோ? இவன் எதுக்கு நந்தி மாதிரி இங்க வந்து நிக்கிறான்? இவனை எப்படியாவது சமாளிக்கணுமே. இவன் என்ன பெரிய ஆளா? அகிலாவே கைக்குள்ள இருக்கா. வனஜா நில்லு. என்ன வடிவு நீ? நானே நடந்து போயிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து லிஃப்ட் கேக்குற? ஆமா, சதி ஆலோசனை எல்லாம் முடிஞ்சுதா? வடிவு, நீ எல்லாம் மீறி போற. அதத்தான் நானும் சொல்றேன் வனஜா. என்ன லுக்கு நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆதிக்கடவுர் வம்சத்தை அழிக்கிறதுக்காகவே துடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி. அவ கூட உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? யார் இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது? நான் வந்த காரு ப்ராப்ளம் ஆகி அப்படியே நின்னு போச்சு. நடு ரோட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி அப்படியே தவிச்சிட்டு இருந்தேன். அந்த வழியா வந்த நந்தினி வாங்க ஆண்டி நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னா. அதனால அவ கூட வந்து இறங்குனேன். அத பார்த்துட்டு நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நந்தினியை நீ நம்பினா நீ என்னைக்கா இருந்தாலும் இப்படி நடு ரோட்ல தான் நிக்கணும் வனஜா. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு வடிவு, சும்மா இந்த வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்ற மாதிரி நீ பாட்டுக்கு எதையாவது உளறி கொட்டாத. அந்த ஷேர் எப்படி போயிட்டு இருக்கு? புரியல. அதான் மாமா, இந்த மொபைல் ஆட்டோன்னு சொல்லுவாங்களே அதான். ஆட்டோமொபைல்ஸ். ஆமாமா, அதான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஈட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு? ஈக்விட்டி ஷேர்ஸா? ஆமா ஆமா, அது சரி, இதெல்லாம் நீ எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட? எதை பார்த்து சொல்ற? டிவி தான் மாமா பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு வேலையில ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். நாம நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் வந்தாச்சு. அகிலா, இது இரும்பு சத்து டானிக் மட்டும் இல்ல, உன் உயிரை மட்டும் இருக்க வச்சுட்டு மத்ததை எல்லாம் எடுக்க போற டானிக். மோந்துகிந்து பார்க்காதடி. முடி வச்சிரும். ஆதாரங்கள் யார் கைக்கும் கிடைக்க கூடாது, அப்படியே அடிச்சிடணும். இப்ப ரெடி ஆயிடுச்சு. அப்பா, கடையில எவ்வளோ கூட்டம். கியூல நின்னு காலெல்லாம்
என்னாச்சுக்கா? என்னக்காச்சு? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளா என்னன்னு தெரியலையே. என்ன இது? நான் சொன்ன டானிக் தான். ஏதோ ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. அதான பார்த்தேன். நீங்க சொன்னதாக்கா வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் ஐஸ்கிரீம்ல இருந்து சானிடைசர் வரைக்கும் எல்லாமே ஃப்ளேவர் மாத்தி மாத்தி அவங்க இஷ்டத்துக்கு குடுக்குறாங்களே, அப்படி வந்திருக்கோம். இருக்கலாம். அக்கா, டானிக் எல்லாம் குடிச்சிருக்கீங்க, படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இப்ப உட்காந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. காலையில பாத்துக்கலாமேக்கா. எனக்கு தெரியும், வச்சுட்டு போ. திமிரு பிடிச்ச. இதுக்குதான் உனக்கு ஸ்லோ பாய்சன் கலந்து வச்சிருக்கேன். மொத்தமா படுக்க வைக்கிறாரு. நான் வரேன்க்கா. சினிமால வர மாதிரியே நாங்க 2 பேரும் ஓடி வந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தவள கண்கலக்காம பாத்துக்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ட வேலையெல்லாம் செஞ்சப்பா. அப்பதான் கார்பரேஷன்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் எனக்கு பழக்கம் ஆனாருப்பா. அவரு கைய காலை புடிச்சு இந்த கொசு மருந்து அடிக்கிற வேலையில சேர்ந்தப்பா. கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டா சம்பாதிக்க ஆரம்பிச்சு இப்ப பாரு, இவ்வளவு பெரிய வீடு, 1.25 கோடி ரூபாய்க்கு சொத்து. யோசனை பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட சொன்னது மூலமா இங்க இருந்த கசப்பெல்லாம் போச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்க போறேன். தப்பா எடுத்துக்காத. சரிங்க சார், நான் கிளம்பட்டுமா? கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்குவீங்கல்ல, ஆ அதனால இது போதும். இதுக்கு மேல குடிக்காதீங்க. நீ சொல்லிட்டல்ல, இனிமே இதுல இருந்து ஒரு டிராப் கூட குடிக்க மாட்டேன். கிளம்பு. நான் வரேன் சார். பாப்பா வா. ஜானு, இட்லி வெந்துச்சா இல்லையா? வேகுது. இன்னும் வேகலையா? இவன் வேற குடிக்க கூடாதுன்ட்டான். ஐயோ, கடைசியில ரீல் அத்து விட்டுட்டு போற மாதிரி போயிட்டானே, நான் என்ன பண்றது? வச்சிருவோம். புதுசா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. டிஃபன் ரெடியா? இருக்கு, எடுத்துட்டு வரேன். சரி, இதெல்லாம் நான் மடிச்சு வைக்கவா? இதெல்லாம் தொடக்கூடாது. கொடுங்க. உட்காருங்க, ஒழுங்கா உட்காருங்க. எந்திரிக்கவே கூடாது. ரொம்ப தான் குட்டி. கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஆண்டி, ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம கரெக்டா 10 நாள் சாப்பிட வச்சிருங்க. அதுக்கப்புறமா கேம் ஓவர். என்ன நந்தினி இப்படி சொல்லிட்ட? அந்த கேம் முடிஞ்சாதானே நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகே ஆண்டி, கவனமா இருங்க. அங்க நடக்கிறத அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நந்தினி. சரி ஆண்டி, கிளம்பலாம். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்றேன். கிளம்பட்டுமா? பாய்.